என்ன ஒரு மாதிரியா பாக்குறியே மாமா? ஆமா, இந்த பாட்டுக்கு இப்படித்தான் வரணும். ஆனா சூர்யா என்ன மடு கீழே இறங்கிச்சு, பிள்ளை பத்து பால் கொடுத்து வந்திருக்கேன். ஆய வச்சு அடிச்சு விடு. உனக்கு அவன் வேணா விளங்காம உண்டாரு. குளிச்சாமி லேசு போட்டு ஆள் இல்ல. பொம்பளைட்டு வெள்ளை பேப்பர்ல எழுதி போட்டாலே அதை எடுத்துட்டு நக்கு நக்குமே. அழகா இருக்கணும். எவ்வளவு அழகு முதல் இந்த பாவாடை வைப்பாங்க இல்லையா, முதல் மரியாதையில சிவாஜி கணேசனுக்கு ஜோடியா ராதா. அது எப்படிக்கா பாத்தீங்களா? இவன் என்கிட்ட இருந்த கரிமிக்கா இவனை சேர்க்காத. இவன் சிவாஜியா? அழகா இருக்கிய, அதனால எங்க தந்துற? ஏன் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுவேன்.
நீயே செட்டு புள்ள வச்சிருக்க உனக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுக்க? கிழிச்சு நக்குன என்ன வேணா குளிச்சாமி. நீ எப்படி தெரியுமா? ஒழுங்க தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்கா வயக்காடுறது என்னடா புண்ணியம்? நீ கடைசி வரைக்கும் நாக்க மட்டும்தான் பயன்படுத்த. வேணா குளிச்சாமி, நீ எதிர்பார்க்கறது ரொம்ப வேஸ்ட். நீ நினைக்கிறது தப்பு. நான் தூக்கி பார்த்தேன்னு வச்சுக்க, உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்கோ அதுதான்டா என்கிட்ட கிடக்குது. தூக்குனே நீ மருந்த குடிச்சு செத்து போயிரு. நவுக்க வேணும். மடுவ தொடாத அதந்து டவுன் பஸ்ல ஏறிடாத. இதுக்கு ரெண்டு லக்கேஜ் லக்கேஜ் போடுற மாதிரி திருத்துறேன். ஒவ்வொரு 50 அரை மணி திருத்துறாங்க. ஏய் சூர்யா, வரமாட்டேன். நீ இருட்டுக்குள்ள கூட்டி போய் ஏதாவது காட்டி பயம் வருத்து. நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போவோம். கன்னி கடல கப்பு கடல. சூர்யா, என்னை எதிர்த்து பேசாத ராசா. நீ நினைக்கிற மாதிரி என்ன மாதிரி லைன் பண்ண பார்த்தாலும் முடியாது. உங்ககிட்ட உண்மையை சொல்லவா? உண்மையை சொல்றீ சூர்யா. வாரியா, நீ வந்து பெரிய பவாக போற. இல்ல சூரி, பெரிய பலாடி அப்பன்னு சொல்றீ. நீ பெரிய பவாக போற. ஏன் தெரியுமா? என்னாச்சு? நான் 3 மாசம் முழுகாம இருக்கியா? ஆனா ஒரே ஒரு வயிற்றுத்தல் சூர்யா. வகுத்துல கைய விட்டு எருவி. எந்த ஒரு பெண்ணுமே முதல்ல மாசமானா தன் புருஷன் கிட்ட தான் சொல்ல ஆசைப்படுவான். ஆமா அதானே. நானும் கற்பமா இருக்கிற விஷயத்த என் புருஷன் கிட்ட சொல்லிடலாம் ஏக்கத்துல தவிக்கிறேன். சொல்லிருக்கலாம்ல, முடியலையே. என் புருஷனே வெளிநாடு 8 வருஷம் ஆச்சு. உன் புருஷன் போய் 8 வருஷம் ஆச்சு. ஆமா. இப்ப நீ 3 மாசம் முழுகாம காரணம் அது இந்த தூக்குறிச்சு வந்த திறன் இல்ல மாமா. என் புருஷனே ரொட்டினாத்த பக்கத்து விட்டு ஆம்பளை இல்லையா? என் பாலிசி நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. நீ எந்த ஊர்ல இருந்து நடத்துக்கு வர்ற? சரிகோலை வீட்டுல இருந்தாரு. அங்க இருந்து புதுக்கோட்டை சங்கத்துக்கு எதிர வந்த பஸ் ரிப்பேரா போச்சுன்னா வேன் ரிப்பேரா போச்சுன்னா பைக்ல உன் தேவை என்ன? பஸ்ல வந்தாலும் வேன்ல வந்தாலும் பைக்ல வந்தாலும் டயத்துக்கு சங்கத்துக்கு வந்தாலும் அது உன் தேவை. என் தேவை என்ன தெரியுமா? எனக்கு பிள்ளை பறக்கணும். அது எவனுக்கு தோணுது அண்ணன்? இது வேறடி, குடும்பம் வேறடி. நமக்கு பிள்ளைதான் மாமா வேணும். புருஷன் நமக்கு பிள்ளை மைத்த புடுகாரம் சொல்லிருக்க. அப்படி இல்ல சொல்லி எடுத்து சாத்தினாச்சு. நான் தர்மம் புண்ணியவதி. புண்ணியவதி என் தலையில போட்ட விதிங்கிற மாதிரி. கண்ணகி தெரியுமா? மதுரை அடிச்சால கண்ணகி. ஆமா. பெரிய மாமா கண்ணே. ஐயோ குடும்பம். அவன் மதுரை அடிச்சா நான் கொள்ள குடும்பத்தை அடிச்சு. ஏண்டி? ஓ படுதாத பத்தினா நீங்க தானே? நான் படியெல்லாம் தாண்ட மாட்டேன். வேற ஒரே குதிச்சிருவேன். எதுல இருந்து? நான் பத்தினின்னு நீ சொல்ற பத்தினி வேற, நான் பட்டத்தினிங்கிறேன். வாடி சுத்தி சேர்க்கணும். வேணாம் வேணாம். ஏற்கனவே மடு வைக்கிற இறங்கி வா, அதுதான் ஒரு வேலை இருக்கு. வா, இப்படி எல்லாம் பொம்பளை அடக்க உடக்கமா இருக்கல. என்ன கோட்டம்லாம் தனியா பாக்குறீங்க? அதெல்லாம் நீட்டா வேலை பார்த்து கொடுப்போம். பரவாயில்ல. முந்தாடி கொத்தனார் வேலை பார்த்தியா? மட்டங்க வச்சு தேய்க்கிறீங்க. ரசம் மட்டும் முடியாது. போகும் ரசம் மட்டும். வாழ்க்கையை வெறுத்துருச்சு சூர்யா. ஏண்டி? மனசுக்கு ஒரே சங்க ஆட்டமாவே இருக்கு. சங்கடம் முடி. என்ன ஆம்பளை கண்டாலும் எனக்கு போசு போசுட்டே வருது. ஏன் மூத்தரமா வருதா? இல்ல சூரியமா, மண்டை அடிச்சா மண்டைய சொரியுது. ஆமா எனக்கு இல்ல மாமா. அதே முதல்ல அந்த அம்மா சொல்லுச்சு. அப்படியா? கீழே அம்மா எனக்கு ஏக்கமாவே இருக்கு. ஏக்கமானா என்ன ஏக்கம்? திரும்பி புருஷன் வேணும்னா? புருஷன் வேணாம். இந்த வந்துட்டாரு. உனக்கு தானே. நீ எதுக்கு ஆக போற? அம்மா ஜல்லிக்கு பேசணும். நீனே மாத்திரை ஓட்டு வர்ற முண்டா, உனக்கு எதுக்கு ஆசை? அது போட்டே தாண்டி ரொம்ப நிக்குது. என்னைக்கு கையால் இருக்க போதா? இவன் பெரிய பொட்டை வைக்க இருக்கானே. ஐயோ ஏ தோழி ராதா மாதிரி இருக்கு. ராதா 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 நீ ராதா ராதா மனசே என்ன மனசு? ஏண்டி ராதா என்ன உடனே கேட்கவா? என்ன நம்பரேஜ
மாமா சொன்னாங்க என்ன சொன்னாரு? வயசுக்கு வந்த பெண்கள் மட்டும் தான் காட்டுக்குள்ள போகணுமா? நம்ம வயசுக்கு வரல. என்னது வயசுக்கு வரல. வயசுக்கு வந்தியா? ஆமா, என்ன பண்ணலாம்? வயசுக்கு வரணும்னா ஏன் பயப்படுறேன்? நிறைய பொம்பளைக்கு மட்டும் சொல்லாத. நிறைய பேர் மருந்து மாத்திரை கொடுத்தா நீ வயசுக்கு வந்துன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? உங்க வீட்டுல ஆடு மாடு இருக்கா? இருக்குல்ல. எத்தனை மாடு இருக்கும்? 5 ஆடு இருக்கு. நேத்து கூட ஒரு ஆடு வாங்கணும்ல. போதும். 5 ஆடு 4 மாடு போதும். மாடுக்கு உனக்கு சம்மதம் இல்ல? எந்த சம்மந்தம் கிடையாது. மாடு கிட்ட முளைக்குச்சி இருக்குல்ல, பல்ல படத்துல சொல்லு. என்ன என்ன முளைக்குச்சின்னா பல்ல படக்குறிய மூதேவி? ஏய், முளைக்குச்சிக்கு எனக்கு என்ன இருக்கு? வெள்ளி சிலைக்கு உட்காந்து சரியா விளக்கமா பிஞ்சு போயிடும். என்னம்னா வேற பக்கம் வச்சுக்கணும். சரியா? நீங்க நந்தவனத்துக்கு போகணும். குளிச்சியா? முதல்ல குளிச்சு சுத்தமா இருந்தியா? ஏண்டி யார்கிட்ட போனாலும் குளிச்சிருங்க. யார்கிட்ட போனாலும் இடத்துக்கு வச்சிருக்கிற அதான் எங்க போனாலும் குளிச்சு பக்தியா வரணும். முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. போலுபடி பொம்பளை பிறக்கவே கூடாது. பிறந்தாலும் எவனையும் நினைக்க கூடாது. ஆனா இங்க இருக்கா குறைஞ்சிலாம போச்சு. என்ன என்ன உனக்கு எனக்கு என்னடி குறையா இருக்கு? எந்த குறையும் இல்லையே. நீயும் பொம்பளை தான், நானும் பொம்பளை தான். ஆமா. ஆனா உன்னைய நீ பொம்பளை பிள்ளையா படைச்சு ஒரே ஒரு குறைய கொடுத்துட்டாங்க. என்ன குறை படைச்சாரு? உனக்கு எனக்கு என்ன குறை தெரியுமா? என்ன குறை? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும், இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா உனக்கு தான் தண்டி இருக்கு. ராதா, இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. சரி. ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் பொழைக்க தெரியல. வாய மூடி முதல்ல லூசு முண்டை முகரே கர்மத்துல. ஆமா, நீ மாசமா இருக்கிற கேள்விப்பட்டு தான் வந்தேன். உனக்கு வளகாப்பு போடலாம்னு. எத்தனை மாசம்? 3 மாசம். 3 மாசமா? ஆமா. 3 மாசத்துல வளகாப்பு போட முடியாதுல்ல? 7 மாசம் 5 மாசம் 9 மாசத்துல தான் வளகாப்பு போடுவாங்க. 5 மாசத்துல இது கிண்டி உன் போடுவாங்க. கடவுள் நல்லா இருக்காரா? கல்யாணம் பண்ணி நீ வந்து தோழியை பார்க்கவே மாட்டேன்ட்ட. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சு நான் வந்திருக்கேன் பத்தியா? என்ன இந்த தூய்மை குடிக்க வெள்ளாடு 8 வருஷம் சின்ன வர மாட்டேங்குது. என்ன வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சா? அப்ப 3 மாசமா கர்ப்பமா இருக்காங்க. யாருக்கு? எவன் காசு நிறைய வச்சுக்கணும் கை நீட்ட வேண்டியது. ஏய், பொம்பளை ஒரு கட்டின கணவனுக்கு துரோகம் செய்யலாமா? எடுபட்டு செருக்கி அப்படி பேசாதா? என்ன கட்டின கணவருக்கு நான் துரோகம் செய்யல. அவர் வந்தா ஏமாந்துடக்கூடாதுன்னு கண்டு பிள்ளையோட. இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லுவீல்ல, நான் எங்க அஸ்திவாரம் தோண்டி தோண்டி பிள்ளை எழுப்பி நீ பேச மாட்டோம் போட்டு வீட கட்டி வெள்ளை அடிச்சு குடி போறதுக்கு பதிலா நமக்கட்டு வீட்டுக்குள்ள போய் படுத்த அப்புறம் இருக்கு. ஆமா, அது மாதிரி இப்ப அப்படிலாம் நிறைய வீடு அப்படித்தான் பிளாட்ல கட்டி கட்டி விக்கிறாங்க. என்ன இப்ப அதே போல நான் பிள்ளை பத்தோடய போயிடலாம் அப்படி. யாருக்கு பிள்ளை? அவனுக்கு பிள்ளை வைக்கணும். எவனுக்காலும் புள்ள வரணும். உள்ள வரணும். முண்டை அம்மா சொல்லி உனக்கு வேலையை விட்டு இன்னைக்கு சொல்றேன். நீ வீடு சொல்லு. உனக்கு என்ன மாதிரி பிள்ளை அறுத்துட்டாங்க? வாங்கம்மா. நான் காத்தாடி கொண்டு வந்த கட்டப்பை இருக்குன்னு சொன்ன கொல்ல முடி தன்ராஜையும் ஒரு இடத்துல வைக்க முடியும். என்னடி வயசு இல்ல? அம்மா கூப்பிட்டு என்ன அறிமுகப்படுத்தி. ஆனா ஒரு விஷயம், நான் புதுசா வேலைக்கு சேர்ந்து சொல்லு அவன்கிட்ட. தப்பு தவறாதான் மன்னிச்சுக்கிட்டு. நல்லா கிளாமரா இருக்கு. உன்னைக்குமே பின்னால போயிடாத. உன்னைக்குமே ஒரிஜினல் விஷயம் பண்ணிடுவாங்க. 2 ஊரை தூக்கிட்டு போய் ஊமகத்தா குத்தி காட்டிட்டு அந்த இது குத்திட்டு இருந்தா நீ கட்ட மாட்டேன். வெளியே வர
முகரை உடைச்சு கொடுக்க போல இருக்கே. என்னடி வணக்கம். என்ன உங்க ஊர்ல இப்பதான் வணக்கம் சொல்லுவீங்களா? இல்லம்மா, இவளை போல நானும் குனிஞ்சு சொல்லதான் நினைச்சேன். சரி. என்ன குனிஞ்சா கீழே விழுந்துருவான்னு பயமா இருக்கு. எனக்கு கீழே விழுகிற மாதிரியா இருக்குது. ஆமாம்மா. சரி, வேற கட்டம் ரொம்ப கொனற்றி அடி அப்படியே. பெண்கள் தான் கொரட்டணுமா? ஆமாண்டி, பெண்களுக்கு அச்சம் வேணும், நானும் பயிர்ப்பு இருக்கணும். எங்க அச்சமட இல்ல, மானம் இல்ல, மனமும் இல்ல, கழுத பைப்பு மட்டும் ஒண்ணு கிடைச்சி. பயிர்ப்பு பைப்பு இடத்துக்கு தலைவி கிட்ட போய் பைப்பு கொடா அதெல்லாம் பேசினா அம்மாவுக்கு பிடிக்காது. வேலையை விட்டு நீக்கிருங்க. ஏமா பைப்பு சுத்தமே இல்லையா? என்ன பண்ணலாம்? போய் அடப்பு எடுத்து விட்டுருவாங்க. அது வாய வச்சு அட சொல்லு. சரிங்க. அம்மா, என்னடி நீங்க ரொம்ப அழகாத்தாமா இருக்கு. என்னடி எங்க அப்பாவை நீ பாத்தியா? உங்க அப்பாவையா? உங்க அப்பாவை நான் பார்க்காமல பார்த்துருக்கேன். பாத்துட்டியா? பார்த்துட்டு பாத்தியா? என்ன சொன்னாரு? என்ன அரட்டாதீங்க. நான் ஒரு முறைக்கு உங்களுக்கு சித்தி வேணும். அப்படியா? சித்தி கேளுங்கம்மா, சித்தியில பால் கேளுங்க. ஆமா, உங்களுக்கு பால் உள்ள சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன். உனக்கு வேற மாதிரி அப்பா கண்ணு எடுத்துமா காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆமா. காவல் பார்க்கலாம்னு எண்ணத்துல தான் வந்தேன். ஆனா இடத்த பாருங்களேன். அழகா இருக்கு. நீ யாரா செல்வி? இங்க வாடி ஓடையை தட்டி வாடி போய் மொட்டை முடி அப்படி. அழுது முடிச்சோடே. இவன் குளிச்சாண்டா மீன் உரம் செத்து போயிடும். ஏடி, சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த மாதிரிலாம் குளிப்பான். அது சின்ன வயசு. ஆமாம்மா. இப்ப போய் குளிக்கலாமா? இப்ப நான் குளிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் பாதுகாப்புக்கு அரைமுடி போட்டிருக்கேன். செதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்புறமா காவல் பார்ப்போமா? சரிங்கம்மா. நேரத்தை பார்த்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படி பாருங்க? ஏன் மனசாமா? எப்போ கீழே விழுமோன்னு பயமா இருக்கு. நேரத்தை பார்த்து எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம என்ன விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா? 3 பேர் பெண்களா இருக்க காரணத்தால நம்ம 3 பேர் பிள்ளை பத்து விளையாடுவோம். இதுதான் அடக்க ஒடுக்கமான பெண்ணுங்கிறது. எவ்வளவு ஒழுக்கம் இருந்தா நீங்க போயிட்டு போறோம். நம்ம 3 பேரும் சுத்தி உட்காந்துக்கிட்டு 2 காலையும் கொண்டுகிட்டு குச்சு குச்சு தாம்படம் கிய்ய கிய்ய தாம்படம் அதெல்லாம் வேணும். பெண்களுக்கு உண்டான விளையாட்டு அதுதான் கும்மின்னு சொன்னாங்க. கும்மி கும்மி பெண்களுக்கு கும்மி 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 அடிச்சு விளையாடுவோம். அப்ப ஆண்களுக்கு
அப்படிதான் வரும். அடிப்போமா கும்மி அடிச்சு விடவா தண்ணி நானே தண்ணி நானே மச்சான் தண்ணி நானே தண்ணி நானே தண்ணி நானே நல்லா பாடுறீங்க. உங்க பொற்பாதத்தினால ரெண்டு அபிநயம் பிடிச்ச எங்க கும்மி அடிச்சு ஆண்டு சுத்தி எல்லாம் இந்த கும்மி அடிக்கிறது குரங்காட்டமா போங்கம்மா வள்ளியம்மா. நீங்க ஆடுனால எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். நீங்க மட்டும் ஆடலன்னு வச்சுக்கங்க. நானும் ராதாச்செல்வி மேடைக்கு பின்னாடி முண்டம் ஆடுவோம். அதுக்கு இல்லடி ஆடுறத பத்தி பிரச்சனை இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஆடிடுவோம். சரிமா, நீ எப்ப விழுகுமோன்னு காத்துக்கிட்டு இருக்கே. விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? விழுகாதுமா. 4 ஊக்கு அடியில கொடுத்து குத்திருக்கேன். எப்படி விழுகாது? சரி, உள்ள நின்று ஒரு ஊக்கி ஒரு கொடகையில நீ குத்தும் போதே தெரிஞ்சிருச்சு. ஆளோட பறவை வெட்டிட்டு ஆடிடுவோம். நல்லா லேட்டஸ்ட் குத்து குத்து ஆடுங்கம்மா. இப்ப நான் பாடுறேன் பாருங்க. இந்த பாட்டு ஆடுங்க. ஏன் ரத்த கொதிப்பு பாசமுள்ள பாடியரி
விரட்ட